எனக்கு அருமையான மகனே மகளே, இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்க ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வந்துட்டீங்களா? உங்க கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா? கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க முகம் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 25:15, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார் என்று தாவீது சொல்றார். இப்போ நமக்கு மறைவாக வைக்கிற எல்லா வலைக்கும் நம்ம தப்புவிக்க வேண்டும்னா, எல்லாத்தையும் நம்ம வெளியில போறோம் வரோம், எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இருக்கிறது. நம்ம அவருடைய சட்டைக்குள்ள இருக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரை துதிங்க, அவரை கனப்படுத்துங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்கணும்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க கண்களை அவருக்கு நேராக ஏறெடுங்க. தாவீது சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒத்தாசை உண்டு. பரலோக தேவனை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடுதலையோடு இந்த நாளை கர்த்தருடைய பிரசன்னத்தோடு தொடங்குங்க. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதாக. ஆமென்.